லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் பழைய காலத்துக்கே ரசிகர்களை அழைத்துச் செல்கின்றார்கள். 1980ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் படங்களில் பாடப்பட்டு பிரபல்யமான பாடல்களுக்கு அந்த போட்டியாளர்கள் ரசிகர்களை அழைத்துச் செல்வது மறக்க முடியாத ஒரு செய்தியை சொல்கின்றது. சரிகமபா நிகழ்ச்சியில் இந்த வாரம் ரிட்டோ ரவுண்ட் நடைபெற்றிருந்ததை நாங்கள் அறிவோம். இதற்கான குறுகிய காணொளிகள் வலைத்தளங்களில் வெளியாக்கப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ரசிகர்கள் ஆர்வமுடன் இந்த நிகழ்வை ரசித்துக் கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு மத்தியில் பழைய பாடல்கள் என்றால் அதுக்கு தனிப்பெரும் மதிப்பிருக்கின்றது. யாரும் விரும்பாமல் இருக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு அந்த பாடல்கள் பிரபல்யம் பெற்றவை. கடந்த காலங்களில் அந்த படங்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இருந்தது. நடிப்பிற் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து வெளியாகிய அந்த படங்கள் பார்ப்பவர்களை கவர்ந்ததாகவும் அந்த பாடல்கள் மக்களுக்கு மத்தியில் இன்று வரை புறையோடி போயிருப்பதாகவும் ரசிகர்கள் கூறுகின்றார்கள். மக்களில் விருப்பம் பெற்ற பாடல்களை திவினேஷ் அதிகமாக பாடி வருகின்றார். அவர் வெற்றியை இலக்காக கொண்டு பாடி வருகின்ற பாடல்கள் ரசிகர்களுக்கு மத்தியில் பிரபல்யம் பெற்றது மட்டுமல்லாமல் உள்ளங்களையும் கிளறி வருவதாக கூறப்படுகின்றது. மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வரும் இந்த பாடல்களை திவினேஷ் பாடியதும் அந்த போட்டியாளர்களுக்கு மத்தியில் காணப்பட்ட வரவேற்பும் ரசிகர்களுக்கு மத்தியில் காணப்பட்ட சந்தோஷமும் அளப்பெரியது என்றே கூற வேண்டும். இணையதளங்களில் பார்வையிடுபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. ஆகவே இவ்வாறான பாடலை வெற்றி நாயகன் திவினேஷ் பாடி வருகின்றார் என்பதுவே இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். எதிர்காலத்தில் அவர் ஒரு பெரும் பாடகராக மிளிர்வார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை.